நம்மளோட தமிழக முதல்வர் இருக்கார் இல்லையா, எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்திய முதல்வர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறாரு. தென்னிந்திய முதல்வர்கள் எல்லாத்தையும் அழைத்து ஒரு கூட்டம் போடுறாரு. எதற்காக அந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பை ஒரு காரணமாக காட்டி, டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதை ஒரு காரணமாக வைத்து இவங்க பண்ணக்கூடிய ஊழல்கள், திமுக மாட்டிக்கொண்ட அந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் மக்களை திசை திருப்பணும், மடை மாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தென்னிந்திய முதல்வர்களை அழைத்து அவங்க கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவின் முதல்வராக இருக்கக்கூடிய திரு பினராயி விஜயன் அவர்கள், கர்நாடகாவின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய திரு டி.கே. சிவகுமார் அவர்கள், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவின் முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் பஞ்சாபின் முதல்வராக இருக்கக்கூடிய பகவந்த் மான் அவர்கள், இவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறாங்க. தென்னிந்திய முதல்வர்கள்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் பஞ்சாபை கூப்பிட்டாங்க? பஞ்சாப் தென்னிந்தியாவில் வருதா? அதெல்லாம் சும்மா. இவங்க வந்து பாஜக அல்லாத, பாஜக ஆட்சியில் இல்லாத அல்லது பாஜக கூட்டணி ஆட்சியில் இல்லாத அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதல்வர்களை அழைத்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள். சரி, அந்த கூட்டத்தை போட்டுக்கிட்ட முதல்வர் அவர்கள், ஆனால் நம்ம மாநில உரிமைகளை பற்றி பக்கத்து மாநிலங்கள், அதாவது அண்டை மாநிலங்களின் முதல்வர்களிடம் பேசுவாரா? கர்நாடகான்னு எடுத்துக்கோங்க, காவிரி பிரச்சனை காலம் காலமாக தலைவிரித்தாடுகிறது. கர்நாடகா துணை முதல்வர் வந்திருக்கிறார் டி.கே. சிவகுமார் அவர்கள். அவர்கள்கிட்ட ஒரு கேட்பாரா? நம்ம முதலமைச்சர் கேட்பாரா, இந்த மாதிரி தண்ணி கொடுங்க எங்களுக்கு அப்படின்னு கேட்பாரா? சரி, அதை விடுவோம். அடுத்து நம்ம கேரளாவில் செண்பகவல்லி அணை பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முல்லை பெரியார் அணை இருக்குது. முல்லை பெரியார் அணை பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் பற்றி நம்ம தமிழக முதல்வர் கேட்பாரா? அவங்ககிட்ட பேசுவாரா? இதை பற்றி பேசலாமே, ஒரு உருப்படியான வேலையாக இருக்கும், நம்ம தமிழக மக்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு ஒன்றுத்துக்கும் ஆகாத டீலிமிட்டேஷன்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவங்க நாடகம் போடுறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க திமுக, தமிழ்நாடு அரசு. எங்களுக்கு தண்ணீரும் தராமல் எங்களுடைய விவசாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு எங்களுடைய வரிப்பணத்தில் எங்களுடைய மாநிலத்திற்கு வந்து, எங்களுடைய தலைமைச் செயலகத்துக்கு வந்து டீ, பஜ்ஜி, போண்டா, கூல்ட்ரிங்க்ஸ், உணவு, சாப்பாடு எல்லாம் எங்களுடைய வரிப்பணத்திலே சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இவங்க யார்? தமிழக மக்களின் நலன் கருதி காவிரியிலிருந்து தண்ணீர் கொடுத்தார்களா? மேகதாது அணை கட்டமாட்டோம் என்று சொன்னார்களா? அல்லது முல்லை பெரியார் அணையில் எந்த பிரச்சனையும் இல்லையா? செண்பகவல்லி அணையில் எந்த பிரச்சனையும் இல்லையா? இவர்கள் யார்?